மதுவிலக்கு வெறும் வார்த்தையில் மட்டும்தான் இருந்தது. ஆனால் அதை செயலில் செய்து காட்டியிருக்கிறது நமது தாவேகா அரசு. இந்த ஒரு திட்டத்திற்காகவே தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து பெண்களின் ஆதரவும் தாவேகா அரசின் பக்கம் திரும்பி இருக்கிறது. என்ன பெரிய மதுவிலக்கு, நாங்களும் தான் 500 கடைகளை மூடினோம் என்று திமுக ஆதரவாளர்கள் ஒருபுறம் வரிந்து கட்டி கொண்டு வருகிறார்கள். இன்னொரு புறம் ஏண்டா தாவேகாவிற்கு ஓட்டு போட்டோம் என்று மதுப்பிரியர்கள் புலம்பிக் கொண்டிருக்கிறார்கள். இதை பற்றிய ஒரு அலசல் தான் இந்த வீடியோ. அதற்கு முன்னதாக நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நாங்கள் போடும் அனைத்து வீடியோக்களும் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மதுவிலக்கு சாத்தியமா சாத்தியமில்லையா, நடக்குமா நடக்காதா, முடியுமா முடியாதா, இப்படி பலவிதமான கேள்விகளும் குழப்பங்களும் மக்கள் மத்தியிலும் அரசியல் வட்டாரங்களிலும் நிலவி வந்தது. அனைத்து கேள்விகளுக்கும் அனைத்து குழப்பங்களுக்கும் முற்றுப்புள்ளி வைத்திருக்கிறது நமது தாவேகா அரசு. முதல் கட்டமாக 717 மதுக்கடைகளையும், இரண்டாம் கட்டமாக 750 மதுக்கடைகளையும், ஆக மொத்தம் 1500 கடைகளை மூடுமாறு உத்தரவு பிறப்பித்துள்ளது தாவேகா அரசு. திமுக ஆதரவாளர்கள் மத்தியில் என்ன பெரிய கடைகளை மூட சொல்லி இருக்கிறார்கள், நாங்களும் தான் 500 கடைகளை மூடினோம் என்று விவாதம் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆம், அவர்கள் மூடினார்கள். என்ன நிபந்தனை வைத்து மூடினார்கள்? தாவேகா அரசு டாஸ்மாக் கடைகளை மூடுவதற்கும் திமுக அரசு டாஸ்மாக் கடைகளை மூடியதற்கும் இருவருக்கும் இடையேயான நிபந்தனைகள் என்னென்ன, அதை பற்றி தான் நாம் இங்கு அலசி பார்க்க வேண்டும். 2023ஆம் வருடம் செந்தில் பாலாஜியின் தலைமையில் திமுக அரசு 500 மதுக்கடைகளை மூட சொல்லி உத்தரவு பிறப்பித்தது. அதுவும் ஒரு வருட கால அவகாசத்திற்குள் 6 நிபந்தனைகளை விதித்திருந்தது. அதற்காக அந்த 6 நிபந்தனைகள் என்னென்ன என்று நாம் பார்க்க வேண்டும். முதல் நிபந்தனை, நஷ்டத்தில் இயங்கும் கடைகள், அதாவது விற்பனை மிக மிக குறைவானதாக நஷ்டத்தில் இயங்கும் கடைகளை மூட சொல்லி உத்தரவு தந்திருந்தது. அதே நேரத்தில் ஒரே பகுதியில், இரண்டாவது நிபந்தனையாக, ஒரே பகுதியில் அதிக கடைகள் இருந்தால் அதை மூட சொல்லி உத்தரவு பிறப்பித்திருந்தது. அடுத்தது, பள்ளி, கல்லூரி, கோவில் போன்ற பொது இடங்களில் இருக்கும் கடைகளை மூட சொல்லி உத்தரவு பிறப்பித்திருந்தார்கள். அடுத்ததாக நான்காவது நிபந்தனை, பொதுமக்கள் நீண்ட காலமாக எதிர்ப்பு தெரிவித்து வந்த கடைகள், இவற்றையும் மூட சொல்லி இருந்தார்கள். ஐந்தாவதாக, நீதிமன்றத்தில் நிலுவையில் வழக்காக இருந்த கடைகளை மூட சொல்லி உத்தரவு தந்திருந்தார்கள். அடுத்ததாக அந்த உரிமையாளர்கள், கட்டிட உரிமையாளர்கள் எதிர்ப்பு தெரிவித்த கடைகள், அதாவது முன்னெல்லாம் எப்படி இருந்ததுன்னு கேட்டீங்கன்னாக்கா, வாடகை கட்டிடத்தில் லீஸுக்கு டாஸ்மாக் கடைகள் நடத்தப்பட்டு வந்திருந்தன. அந்த கடைகளில் அவர்களின் லீஸ் காலம், அந்த குத்தகை காலம் முடிவடைந்திருக்கலாம், அல்லது வேறு ஏதாவது பிரச்சனைகள் மூலமாக கட்டிட உரிமையாளர்கள் அவர்களின் குத்தகையை நீக்கி எனக்கு கட்டிடம் வேண்டும் என்று சொல்லி எதிர்ப்பு தெரிவித்திருந்திருக்கலாம். இது போன்ற கடைகளையும் மூட சொல்லி இருந்தார்கள். இதனால் இந்த மாதிரி 6 நிபந்தனைகளுக்கு உள்ளாக வரும் அனைத்து கடைகளையும், அதாவது 500 கடைகளை நீக்கி இருக்கிறார்கள் திமுக அரசு. ஆனால் இந்த தாவேகா அரசு பதவியேற்ற 2 நாட்களிலேயே முதல் கட்டமாக 717 கடைகளையும், இரண்டாம் கட்டமாக 750 கடைகளையும், அதுவும் 2 வார காலக்கெடுவுக்குள், ஆக மொத்தம் 1 மாத கால அவகாசத்திற்குள் 1500 கடைகளை மூட சொல்லி உத்தரவு பிறப்பித்துள்ளது. இது மிகப்பெரிய ஒரு விஷயம். மதுவிலக்கு என்பதை சாத்தியம் என்ற நம்பிக்கை ஏற்படுத்தி இருப்பது இந்த ஒரு ஒற்றை புள்ளியில்தான். அதே நேரத்தில் மது விற்பனை நேரத்திலும் மிகப்பெரிய மாற்றம் வரலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. என்னவென்றால், தற்போது கடைபிடிக்கப்பட்டு வரும் விற்பனை நேரம் 10 மணி நேரத்திலிருந்து மதியம் 12 மணி முதல் இரவு 10 மணி வரை, ஆக மொத்தம் 10 மணி நேரம் விற்பனை நடந்து வருகிறது. தற்போது அது 8 மணி நேரமாக குறைக்கப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. அது எந்தெந்த நேரங்களில் திறக்கப்படும், மூடப்படும் என்பது குறித்து பின்வருமாறு, அதாவது மதியம் 12 மணி முதல் இரவு 8 மணி வரையா, அல்லது மதியம் 2 மணி முதல் இரவு 10 மணி வரையா என்பது பின்னர் அறிவிக்கப்படும். கண்டிப்பாக ஒரு நல்ல தகவல் வந்து சேரும். அதே நேரத்தில் டாஸ்மாக் கடைகள் மூடப்பட்டு வரும் இந்த சந்தோஷமான நிலையில் அந்தந்த டாஸ்மார்க்குகளில் பணிபுரிந்த ஊழியர்கள் அவர்களுடைய வாழ்வாதாரம் கேள்விக்குறியாகி வருகிறது. இதையும் தாவேகா அரசு, தமிழகத்தின் தாவேகா அரசு
மனதில் கொள்ள வேண்டும். அவர்களுக்கும் ஒரு நல்ல வேலை வாய்ப்பினை உருவாக்கி தர வேண்டும் என்பது டாஸ்மாக் சங்கத்தின் கோரிக்கையாக இருக்கிறது. அடுத்ததாக மது ஒழிப்பு என்பது மது கடைகளை அடைப்பதால் மட்டுமே மது ஒழிப்பு நிகழ்ந்து விடாது. அதே நேரத்தில் மது விற்பனை நேரத்தை குறைத்தால் மட்டுமே மது ஒழிப்பு நடந்து விடாது. மதுவை தயாரிக்கும் தொழிற்சாலைகள் இன்று தமிழகத்தில் எங்கெங்கு எத்தனை இருக்கிறது என்று நமக்கு சாமானியனுக்கு கூட தெரியும். யார் தலைமையில் அது இயங்கிக் கொண்டிருக்கிறது என்பதும் தெரியும். அந்த தயாரிப்பு நிறுவனங்களை நாம் எந்த ஒரு அரசாங்கமும் தயாரிப்பு நிறுவனங்களை மூடாதவரை மது ஒழிப்பு சாத்தியமில்லை. இந்த தாவேக அரசு தயாரிப்பு நிறுவனங்களை அரசியல் பிரமுகர்களாக இருந்தாலும் தனது இரும்பு கரம் கொண்டு அடக்குமா, மது ஒழிப்பை சாத்தியப்படுத்துமா என்பதை நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். நன்றி, வணக்கம்.